find the angle between the curves x into y is equal to 2 and x square plus 4y is equal to 0. இந்த x into y is equal to 2 இருக்கு இல்லையா, இந்த வளைவரைக்கு பேர் செவ்வக அதிபர வளையம் அப்படின்னு பேர். இங்கிலீஷில் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேரபோலா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் பரவளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆங்கிள் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆங்கிள் கண்டுபிடிப்போம். எப்படினாலும் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஸ்லோப் சாய்வு வேணும், x1, y1 அப்படிங்கிறது வேணும். முதல்ல x into y is equal to 2, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் 4y is equal to 0, இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து y equal to 2 by x அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் y இருக்கோ அங்க yக்கு வேற 2 by x போட போறேன். x ஸ்கொயர் பிளஸ் 4 into 2 by x. ஸோ அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி தீர்த்தோம்னா தான் நமக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கும், புள்ளி கிடைக்கும். ஈக்குவல் டு 0. x ஸ்கொயர் பிளஸ் 8 by x is equal to 0. எல்சிஎம்மா x எடுத்துக்கங்க. அப்ப x cube plus 8 is equal to 0. x cube plus 8 is equal to 0. டிவிஷன்ல இருக்க x அந்த பக்கம் போனா மல்டிப்ளிகேஷன் ஆகி 0 ஆயிடும். x cube is equal to இந்த plus 8 அந்த பக்கம் போனா minus 8. x cube is equal to minus 2 the whole cube எழுதுங்க, minus 8 கிடைச்சிரும். அப்ப x ஓட வேல்யூ minus 2 கிடைச்சிருச்சு. x ஓட வேல்யூ minus 2 வந்துருச்சுன்னா y இனுடைய வேல்யூ வரும். இதுல இருந்து எடுத்துக்கணும் y ஓட வேல்யூ. y equal to 2 by minus 2 அப்படின்னா minus 1. அப்போ x1, y1 அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. minus 2, minus 1. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி தீர்த்துட்டால்தான் நமக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கும். இப்போ இனிமே இதுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அதுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ரைட், முதல்ல x into y equal to 2 எடுத்துக்கங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. u into v ல x கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு y பண்ணினா dy by dx plus y கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு x பண்ணினா 1 equal to 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. u into v ரூல் x into dy by dx is equal to plus y அந்த பக்கம் போனுச்சுனா minus y. so dy by dx is equal to minus y by x. எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும்னா minus 2, minus 1 ல. இப்ப dy by dx at minus 2, minus 1. அதாவது x இருக்க இடத்துல minus 2 y இருக்க இடத்துல minus 1 போடணும். இப்போ நான் y க்கு பதிலா minus 1 போடுவேன். ஏற்கனவே எனக்கு இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்ப plus 1 ஆயிடும் by minus 2. அப்ப m1 அப்படிங்கிறதுனுடைய வேல்யூ minus 1 by 2 வந்துருச்சு. அடுத்தது ரெண்டாவது ஈக்குவேஷன் x ஸ்கொயர் plus 4y is equal to 0. 4y is equal to இந்த plus x ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டு minus x ஸ்கொயர். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 4 கான்ஸ்டன்ட், y க்கு dy by dx is equal to minus 2x. 1 2 is 2, 2 2s are 4. அப்ப dy by dx is equal to minus x by 2. இதுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அந்த பாயிண்ட் வேணும். எந்த பாயிண்ட்ல, minus 2, minus 1 ல. x க்கு பதிலா நான் minus 2 போடுவேன். so minus 2 by 2. அப்ப ஆன்சர் minus 1. so ஸ்லோப் 2 னுடைய வேல்யூ minus 1. m1 கண்டுபிடிச்சாச்சு, m2 கண்டுபிடிச்சாச்சு. இனிமே ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா இதான், tan theta is equal to modulus of m1 minus m2 divided by 1 plus m1 m2. இதான் அந்த ஆங்கிள் ஃபார்முலா, மறந்துடாதீங்க. m1 எவ்வளவு வந்தது எனக்கு, minus 1 by 2 plus m2 ஓட வேல்யூ எவ்வளவு வந்தது எனக்கு, minus 1 இருக்கு. ஏற்கனவே இங்க மைனஸா இருக்கனால தான் இந்த பிளஸ் போட்டேன். 1 divided by 1 plus m1 minus 1 by 2 into minus 1. இது மாடுலஸ். மாடுலஸ் எதுக்காக போடுறது அப்படின்னா, நெகட்டிவ் வந்தா கூட பாசிட்டிவா எடுத்துக்கணுங்கிறதுக்காக போடுறது. ஸோ இப்போ -1/2 + 1 அப்படின்னா எவ்வளோ வரும் எனக்கு, 1/2 by 1
பிளஸ் 1 minus 1 by 2 into minus 1 வந்து plus 1 by 2. 1 by 2 by 1 plus 1 by 2 3 by 2. இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப tan theta is equal to 1 by 3. theta is equal to tan inverse of 1 by 3 அப்படிங்கிறது தான் ஆங்கிள். ஸோ இதுதான் இந்த இரண்டு வளைவரைகள் ரெண்டு கர்வுக்கும் உள்ள ஆங்கிள். இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க. M1 M2 எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கங்க.